கடந்த மாதம் கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த துயரம் உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சார கூட்டத்துல நெரிசல்ல 41 பேர் பரிதாபமாக உயிரும் இழந்தாங்க. ஆனால் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்ன தெரியுமா? இந்த துயரத்தை அந்த பிரச்சார பஸ் மீதிருந்து பார்த்த கட்சியின் தலைவர் விஜய் கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் செய்தி தொடர்பாளரை கூட சந்திக்காமல் உடனடியாக சென்னைக்கும் திரும்பினாரு. இதுதான் அரசியல் உலகின் ஆரம்ப அதிர்ச்சி. இந்த 41 உயிர்கள் அவர்களின் குடும்பங்களின் கண்ணீர் நீதி கேட்டு 30 நாட்கள் காத்தும் கிடந்தன. கரூர் சம்பவம் நடந்து 1 மாதம் கழித்து ஒரு புதிய திருப்பமும் வந்திருக்கு. திடீரென உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அழைப்பும் வந்திருக்கு. எங்க தெரியுமா? கரூர்ல இல்ல, மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு ஆடம்பரமான நட்சத்திர விடுதிக்கு. கரூர் செல்வது சாத்தியமில்லாததால பாதிக்கப்பட்ட 41 பேரின் குடும்பத்தில் 37 பேரை 6 சொகுசு பஸ்கள் மூலம் அழைத்து வந்து தங்க வைக்கிறார் தளபதி விஜய். நேற்று காலை 8 மணிக்கு தளபதி விஜய் கார் மூலம் அங்கு வராரு. இது ஒரு சாதாரண ஆறுதல் சந்திப்பு இல்லை. உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனியாக சந்தித்து ஆறுதலும் கூறியிருக்காங்க. முக்கியமாக அந்த துயர சம்பவத்திற்காக விஜய் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் இன்சூரன்ஸ் மற்றும் மாதம் மாதம் 5,000 வழங்குவதற்கான உத்தரவாத கடிதமும் வழங்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் ஆறுதல் தரும் நடவடிக்கை போல தெரிந்தாலும், இந்த சந்திப்பில் சில கேள்விகளும் எழுகின்றன. அதுதான் இந்த வீடியோல மிகப்பெரிய முடிச்சும். விஜய் சந்தித்தது 37 குடும்பங்களை தான். மீதி 4 குடும்பங்கள் எங்கே என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுது. கரூர் ஏமச்சூரைச் சேர்ந்த ரித்திக் 10 வயது சிறுவனின் குடும்பம். தொக்குப்பட்டியைச் சேர்ந்த அஜிதா 21 வயது இந்த குடும்பமும் அடங்கும். பசுபதிபாளையம் வடிவேல் 54 வயதாகும் இந்த குடும்பமும் அடங்கும். இவர்கள் மூவரின் குடும்பத்தினரும் விஜயை சந்திக்கவே விரும்பவில்லை என்று கூறி செல்ல மறுத்தும் இருக்காங்க. ஏன் இந்த சந்திப்பில் அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? இல்லை வேறு ஏதாவது கோபமா? இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. அந்த நெரிசலில் 180க்கும் மேற்பட்டோர் காயமும் அடைந்திருக்காங்க. ஆனால் மாமல்லாபுரத்தில் நிவாரணம் வழங்க அழைக்கப்பட்டவர்கள் 15 பேர் மட்டுமே தான். அதுவும் மாவட்ட செயலாளருக்கு நெருக்கமான 15 பேருக்கு மட்டுமே பணம் வழங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. மற்ற 165 பேரின் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுது. திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் தனது தாயின் முதுகெலும்பு உடைந்து வீட்டில் சிகிச்சை பெறுவதாகவும் 2,000 கடன் வாங்கி விஜயை சந்திக்க மாமல்லபுரம் வந்ததாகவும் கூறியிருக்காரு. ஆனால் அவரை உள்ளேயே அனுமதிக்கவும் இல்லை. என்னை யாரும் கூப்பிடல என அவர் வாடிய முகத்துடன் அங்கிருந்து வெளியேறியும் இருக்காரு. எல்லா முரண்பாடுகளையும் தாண்டி என் மனதை மிகவும் வருத்திய ஒரு காட்சி உள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கூட்ட நெரிசலில் தன் மகன் மோகன் அங்கு பலியாகி இருக்காரு. இவருக்கு மாவட்ட செயலாளர் அழைப்பும் விடுக்கவில்லை. ஆனாலும் எப்படியாவது மகனின் மரணத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று முதல் நாள் இரவே பஸ் ஏறி காலையில் மாமல்லபுரம் விடுதி வாசலுக்கும் வந்திருக்காரு. அங்கு அவரை பரிசோதித்த பவுன்சர்கள் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் வெளியேற்றியும் இருக்காங்க. ஒரு மகனை இழந்த தந்தை வாடிய முகத்தோடு யாரும் அறியாமல் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்ட் மீது அமர்ந்தும் இருந்திருக்காரு. இந்த காட்சிதான் இந்த ஒட்டுமொத்த சந்திப்பின் உண்மையான முகத்தையும் நமக்கு காட்டுகிறது. அரை மணி நேரம் கழித்து ஏதோ மனசாட்சி உறுத்தியதோ அல்லது யாரோ சுட்டி காட்டியதாலோ நிர்வாகிகள் வந்து கந்தசாமியை உள்ளேயும் அழைத்து சென்றிருக்காங்க. அரசியல் தலைவர் மாஸ் ஹீரோ இந்த சந்திப்பின் நோக்கம் உண்மையா, ஆறுதலா அல்லது வரவிருக்கும் அரசியலுக்கான ஓர் அரசியல் நாடகமா? உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு கிடைத்த நீதி இதுதானா? விடுபட்ட 3 குடும்பங்களை ஏன் விஜய் சந்திக்க மறுத்தன? நிகழ்ந்ததை நான் உங்கள் முன் வைத்துவிட்டேன். இந்த சம்பவத்தில் தளபதி விஜயின் செயல்பாடு குறித்து உங்கள் பார்வை என்ன? அது ஆறுதலா இல்ல அரசியலா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு சம்பவத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.